இறைவா நேயர்களுக்கு வணக்கம். திருமண தடை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த திருமணம் தோஷம் நீங்கிறதுக்கு என்னதான் கோயில் வழிபாடு? நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். தனுசு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமண தடை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? தனுசுக்கு திருமண தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்துல அவங்க வழிபட வேண்டிய கோவில், அதுக்கான பரிகாரங்கள் என்னங்க? தனுசு ராசி பொதுவாக அதுக்கு சின்னமே அம்பும் வில்லும். இதான் அதோடைய சின்னம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களே பிறர் சொல்படி நடப்பவர்கள். அதை சுருக்கமாக சொன்னால் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லலாம். அவர்கள் தானாக யோசிக்காது பிறருடைய உபதேசத்தால் நகரக்கூடியவர்கள், செயலாற்றக்கூடியவர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் வேறு ஆட்களை கேட்டுக்கொள்வார்கள். இது என்ன சரியான பாதையா இல்லையா, இது போல். அது ஒரு குருவுடைய முக்கியமான வீடாகவும் அமைகிறது. பொதுவாகவே சுயமாக யோசிப்பதை விட பிறருடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிறருக்கு அதிக உபயோகமாக இருக்கக்கூடியவர்களும் தனுசு ராசிக்காரர்கள் தான். இவர்களுக்கு 7ஆம் அதிபதி புதன், அதாவது மிதுன புதன். இந்த புதன் இவர்களுக்கு பாதகாதிபதியாகவும் ஆகிறார். 7ஆம் இடம் பாதகன்னும் போது கன்னிராசிக்கு சொன்னது போலவே இவர்களுக்கும் திருமணத்தில் மிக மிக நுணுக்கமாக பார்த்தாதான் இவர்களுடைய திருமணம் நல்லபடியாக முடியும். அதாவது மற்ற ராசிகளுக்கு பார்ப்பது போல ஏனோ தானோ என்று பார்த்தா தனுசு ராசிக்காரர்களுடைய கல்யாண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். இவர்களுக்கு பொதுவாக ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையும் என்றாலும், ஏன்னா காரணம் என்னென்னா 7-10 புதன். அப்போது ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையே நடக்கும். ஏன்னா கேந்திரத்தின் 2 முக்கியமான விஷயங்களே 7-10 தான். அதாவது தசம கேந்திரம் மிக மிக முக்கியமானது. அந்த கேந்திராதிபதியே 7ஆம் பாவத்தின் அதிபதி ஆகுவது விசேஷந்தான். ஆனால் இவர்களுக்கு பொதுவாக சிற்றின்பத்தை விட மன அன்பு காமிப்பவர்களை தான் பிடிக்கும். பொதுவாக அன்பாக பேசுவது, இது போன்ற ஆட்களை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இவர்களுக்கு அதிக சிற்றின்ப நாட்டம் இருக்காது. இவர்களுடைய தேர்ந்தெடுப்பதே அன்பாக பேச வேண்டும். 2வது, ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உள்ள குடும்பத்தை தான் பார்ப்பாங்க. அவர்களுக்கு அந்தஸ்து மிக மிக முக்கியம். அதுபோல் மணமகனையோ மணமகளையோ தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுக்கு பொதுவாக புதனுடைய இருப்பிடத்தை வைத்து தான் அவர்களுடைய திருமணத்தை பற்றி சொல்லணும். ஏன்னா 7ஆம் அதிபதி புதன். அவர் மீனத்தில் இருந்தால் அந்த இடத்துல புதன் நீச்சம், 10ல் இருந்தால் புதன் உச்சம். அப்போது புதன் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஜாதகம்தான் இவர்களுக்கு சரிப்பட்டு வரும். புதன் ஏதாவது ஒரு விதத்தில் தீய கிரகங்களோடையோ சர்ப்ப கிரகங்களோடையோ வேறு பாப கிரகங்களோடையோ சேர்ந்து இருந்தால் இவருடைய திருமண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. இப்போது இதில் 7ஆம் இடம் புதனாக அமைகிறது. இப்போது இதற்கான பரிகாரம் பெருமாள், அதாவது லக்ஷ்மி நரசிம்மராக இருக்க வேண்டும் அல்லது லக்ஷ்மி நாராயணராக இருக்க வேண்டும். அதுபோல் உள்ள கோவில்களில் இவர்கள் சென்று வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும். அல்லது சுதர்சன ஹோமம், அதுபோல் சில பூஜைகளை செய்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல, அதாவது திருமண வாழ்க்கை அமையும். சத்யநாராயண பூஜை செய்தால் கட்டாயமாக திருமணம் இவர்களுக்கு பலிதமாகும். திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும்.
நம்ம சில கிரகங்களுடைய இந்த உச்சம் நீச்சம் அதுதான் வந்து இந்த ராசிகளுக்கான திருமண யோகத்தினுடைய தடைகளுக்கான விஷயங்களை மாற்றி அமைக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியோ இல்லை இன்னொரு 6 மாதத்துக்குள்ள நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியினுடைய மாற்றங்களால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய உச்சம் நீச்சம் திருமண தடைகளிலிருந்து எப்படி ஒரு மாறுதலை ஏற்படுத்தும்? அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்குள் திருமணம் செய்வது மிக மிக விசேஷம். காரணம், சனி பகவான் மேஷத்துக்கு வந்து விட்டால் அவருடைய 3ஆம் பார்வை இவர்களுடைய 7ஆம் இடத்தில் படும். 7ஆம் இடம்னா மிதுனத்தில். அப்போது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னால் திருமணம் செய்து வைப்பது நல்லது. அதற்கு பிறகு செய்ய வேண்டும் என்றால் திருநள்ளாறு சென்று பரிகாரங்களை செய்துவிட்டு திருமணம் செய்தால் எந்த விதமான தோஷமும் இருக்காது. பரிகாரங்கள்னா திருநள்ளாறுல செய்யக்கூடிய திருநள்ளாறில் அதான் பூஜை செய்வது, தானங்களை கொடுப்பது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பூஜைகளை விட தானங்கள் தான் அவருக்கு விருப்பமானது. அதாவது ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது, கால் கை இல்லாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு கொடுப்பது, இது போன்ற தானங்களை கொடுப்பதால் இவர்களுக்கு நல்லது வரும். மிக மிக முக்கியமான தானம் வஸ்திர தானம். வஸ்திர தானம்னா ஏழைகளுக்கு ஆடை உதவி செய்வது. அந்த ஆடை உதவி செய்யும்போது நம்முடைய கர்மாவுடைய பிணிகள்லாம் போயிடும். அதான் துணி கொடுக்க பிணி அகலும், அதுதான் வார்த்தை. தனுஷ்ல தோஷம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்களோ இல்லை ஏதாவது ஒரு கோவில் போகிறதோ, நீங்கள் சொன்னீங்க காளஹஸ்தி போயிட்டு வந்தால் சில தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்க. தனுஷ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது தோஷம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஏதாவது சிறப்பான கோவில்கள் இருக்குங்க? இருக்குது. திருநீர்மலைன்னு ஒன்று இருக்குது சென்னைக்கு அருகில். அந்த இடத்தில் சென்று பூஜைகளை செய்தால் கட்டாயமாக அவர்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும். திருநீர்மலை போய் பூஜை செய்வதால் அவர்களை திருமண தடை விலகும். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுடைய நேரத்துக்கான நிறைய நல்ல தகவல்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி.